இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையில அப்பா உம்முடைய பாதத்துல நாங்க வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவதற்கு ஆவியானவரை நீ கொடுத்து, அந்த ஆவியானவர் உதவியோடு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவும், ஆண்டவரை இதை அறிந்து கொண்டு அதன்படி எங்க வாழ்க்கையை வடிவமைக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். ஆஹ் 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 ஆமென். அதுதான் இந்த பிரசங்கத்துக்கான இனி வர தொடர் பிரசங்கத்துக்கான கீவேர்ட். ஆசரிப்பு கூடாது. என்னது? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர், அது ஒரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு அதை வாசிக்கிறேன். அவர்கள் எனக்காக ஒரு பரிசுத்த இடத்தை அமைக்கட்டும், நான் அவர்கள் மத்தியில் குடியிருப்பேன். தேவன் நம் மத்தியில குடியிருக்க விரும்புகிறார். ஆமே. தேவன் நம்மோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வேத பாடத்தின கீ பாயிண்ட் இதுதான். இன்னைக்கு நிறைய மத கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னா, நம் தேவனை நெருங்குவது ரொம்ப கடினம். அதற்காக நிறைய நம்ம என்ன பண்ணனா, அநேக பூஜைகள், நிறைய விலை கிரயங்கள், இந்த மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சாலும் தேவன் இருக்கிற ஒரு இடத்தை எட்டுவது ரொம்ப கடினம் சொல்றாங்க. மனிதர் இருக்கிற இடமும் பூமியையும் தேவன் இருக்கிற இடத்தையும் வேறுவாக பிரிச்சு காட்டுறாங்க. மனிதன் எப்படித்தான் முயற்சி செஞ்சாலும் தேவனிடத்தில் நெருங்கவே முடியாது என்ற கோட்பாடு மத கோட்பாடுன்னு அடங்கி இருக்குது. ஆனா கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? மதம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உறவு. தேவனுக்கும் நமக்கும் இடையான உறவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த உறவின் முதன்மை நோக்கம் ஆண்டவர் சொல்றாரு. வேதத்துல இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து அவர் சொல்ற, நான் பிதாவின் இடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்றேன். அவரிடத்தில் நான் எதெல்லாம் கேட்டு அவர் எதெல்லாம் உங்க மத்தியில செய்ய சொல்றாரோ, பேச சொல்றாரோ, அதை அன்றி நான் ஒன்றும் செய்யறதில்லை, ஒண்ணுமும் பேசுறதில்லைன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ அவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொன்னாரு, பிதாவை தெய்வத்தை அப்பான்னு கூட சொன்னார். அப்ப யார் அதை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, யார் விலக்கி காட்டினார்னா, ஜனங்கள் மத்தியில நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவர்கள் என் அப்பான்னு கூட சொல்லு. இது வரைக்கும் இஸ்ரவேல் மத்தியில என்ன ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா, அந்த பிராக்டிஸ் எப்படி இருக்குமானா, அவரை அவருடைய பெயரை கூட சொல்ல மாட்டாங்க. அந்த பெயரை கூட சொல்வதற்கு துணிய மாட்டாங்க. அந்த பெயரை சொல்வதற்கு நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மத்தியில இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அப்பான்னு கூப்பிடுங்க சொன்னாரு. அப்ப தேவன் எந்த ஒரு உறவை நம்ம மத்தியில விரும்புறாருன்னா, ஒரு அப்பா மகன், அப்பா மகள், ஒரு ஆழமான உறவை தேவன் விரும்புகிறார். அப்ப தேவன் நம்மோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுற. ஆண்டுடைய ஆசை என்னன்னா, நம்மளோடு இருக்க வேண்டும், நம்மோடு பேச வேண்டும், நம்மோடு உலாவ வேண்டும். ஆண்டவர் நம்மோடு நெருங்கிய உறவுக்காகவே ஆசையாய், வாஞ்சையாய், ஏக்கமா இருக்கிற. அவருடைய தவிப்பு என்னவென்றா, நம்மோடு இருக்க வேண்டுதான். ஆதலால் தான் நாம் அவரை கூப்பிடும் போது எப்படி சொல்றோம்? அப்பான்னு கூப்பிடுங்க. என்ன சொல்லுங்க? அப்பான்னு கூப்பிடு. அப்ப எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியுமான்னு எனக்கு விளங்கல. ஆனா ஆண்டவரை நம்ம அப்பான்னு கூப்பிடும் போது அவர் நிற்பார். கூப்பிடுகிற யாருடைய சத்தத்தையும் அவன் கேட்க விரும்புகிறான். அப்ப தேவன் நமக்கு ஆசரிப்பு கூடாரம் என்ற செட்டப் என்ன சொல்றதுன்னா, ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் சொல்ற, நாங்கள் உங்க மத்தியில வர விரும்புறேன். ஆசரிப்பு கூடாரம் என்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, டென்ட் அமாங் தி டென்ட். என்னன்னா, கூடாரங்கள் மத்தியில இருக்கிற கூடாரம். அவர் ஜனங்களோடு ஜனங்களா இருக்க விரும்புற. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு எபிரேய வார்த்தையின் விளக்கம் என்னன்னா, பக்கத்து வீடு மாதிரி. என்ன சொல்றாரு? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல என்ன பண்ணுவோம்? பேசுவோம். எதனா பண்டிகை வந்துச்சுன்னா பலகாரம் கொடுப்போம், அவங்க பலகாரம் கொடுப்பாங்க. ரொம்ப க்ளோஸா இருந்தா நம்முடைய எல்லா ரகசியங்களும் சொல்லுவோம்.
நம்முடைய இன்பத்துல, துன்பத்துல, சுகத்துல, துக்கத்துல அவங்க எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க கடையில பக்கத்து வீட்டுல ரொம்ப நாள் பழகிட்டேன்னா அவங்க உரிமையை எடுத்து பேசுவாங்க. அம்மா என்னுவாங்க, அத்தை என்னுவாங்க, மாமா என்னுவாங்க, மாமி என்னுவாங்க. அந்த உறவு ரொம்ப ஐக்கியத்துக்குள்ள வரும். அப்போ ஆசரிப்பு கூடாரம் என்பதுன்னா பக்கத்து வீடு. அப்போ மோசையோட பக்கத்து வீடு யாருன்னா தேவனோட வீடு. ஆரோனோட பக்கத்து வீடு யாரு? தேவனோட வீடு. பினகாசோட பக்கத்து வீடு என்ன சொல்லுவாங்க? தேவனோட வீடு. அப்ப தேவன் அவர் பக்கத்துல இருந்து அவர்களோடு ஒன்றா கலந்து வாழ ஆசைப்படுறார், அவர் விரும்புறார். அப்ப ஜனங்கள் மத்தியில அந்த ஆசையை அவர் தெரிவிக்கிறார். ஆமென். அப்ப தேவன் என்ன சொன்னார்னா அப்பான்னு அழைக்க சொன்னாரு. அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் எல்லாத்தையும் ஏனோ அவசரமா செய்யறவர் இல்ல. தேவன் எல்லாத்தையும் ஏனோ தானன்னு செய்யறவர் அல்ல. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்தன் கவுத்தன் செய்யற ஆள் இல்ல. தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படியா இருக்குன்னா திட்டம் பண்ணி செய்கிறவர். அவர் இன்னைக்கு செய்கிற காரியம் ஒவ்வொரு காரியத்துக்கும் மிகப்பெரிய திட்டம் பின்னாடி இருக்கும். அப்ப தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற அந்த ஒரு செட்டப்பை கொண்டு வந்தாருன்னா அது வனாந்திரத்துக்குரிய செட்டப் இல்ல. அதை கொண்டு அது வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கு. அப்ப தேவன் நித்தியமா என்ன செய்ய போகிறாரோ அதை இப்பொழுதே செய்ய விரும்புறதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆமென். ஆண்டவருடைய அப்ப ஆசரிப்பு கூடாரம் அவர் திட்டமிட்டு ஏற்படுத்திய முன்னேற்பாடுகள். அப்ப நம்ம அதை புரிந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும். ஆண்டவர் நம்மோடு, நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன் நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார், ஐக்கியம் பாராட்ட விரும்புகிறார், நம்மோடு எல்லாவற்றையும் அவர் ஷேர் பண்ண விரும்புகிறார், நாம் அவரோடு எல்லாமே ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறார். நெருங்கிய ஒரு உறவுக்கு இந்த உலகத்துல எந்த மனிதர்களுக்கும் இல்லாத ஒரு நெருக்கமான உறவின் மையத்துக்கு நம்மை கொண்டு வர வேண்டும் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் வசனம் சொல்லுது, ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் மனைவியையும் பிள்ளையையும் தன்னைக்குண்டு எல்லாவற்றையும் வெறுத்துடுன்னு வசனம் சொல்லுதுல. அது கிரீக்கு வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, என்னை விட கொஞ்சம் கீழே அவர்களை நேசி, என்னை அதிகமா நேசி, என் நேசத்துக்கு ஈக்குவலா அவங்களை கொண்டு வந்துடாதுன்னு அதோட அர்த்தம். வெறுத்துடுன்னு சொல்லுன்னா தலை மூழ்கிடுன்னு அர்த்தம் இல்ல. வெறுத்துடுன்னா ஒதுக்கிடுன்னு அர்த்தம் இல்ல. என்ன அளவுக்கு அதை நேசிக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அதிகமா நேசிக்கிறது போல நீ என்ன அதிகமா நேசி. அதுதான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, தேவன் அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு வந்தாரு. பூமிக்கு வந்த நாம அவர் அன்பு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அவர் எதற்காக வந்தார்னா நம்ம நேசிச்சு வந்தார். இப்போ நீங்க நேசிக்கிற ஒரு நபர்களோ, உங்க உதாரணம் உங்க அம்மாவோ அப்பாவோ உங்களுடைய நெருங்கிய உறவோ உங்கள் மத்தியில் உங்களோடு பேசலைன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ரெடி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், விரக்தியா இருக்கும், கோபமா இருக்கும், வெறுப்பா இருக்கல. அப்ப இங்க வசனம் சொல்ற ஆண்டவர் நம்மை நேசித்து வந்திருக்கிறாரு. அந்த நேசத்தின் அந்த தெய்வத்தை நம்ம திரும்பவும் நேசிக்காததுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, என் அன்பு கூறு சொல்றாரு. அந்த கட்டளை எல்லாம் சொல்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளையோட எக்ஸ்டென்ஷன் தான் 613 கட்டளை. ஒவ்வொரு கட்டளையும் அதை விவரிச்சு எழுதுனா 613 கட்டளை. ஆண்டவர் சொல்றாரு, எது நியாயப்பிரமாணம், எது தீர்க்க தரிசனம் சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற சொல்றாரு. உன்னை போல பிறரை நேசி, இதுதான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. பைபிளோட கருப்பொருளே என்னன்னா அன்பு. தெய்வீக அன்பு தான் வேத வசனத்தின் கருப்பொருள். அப்ப அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். 2 விதமான அன்பு குறிக்குது. நீங்க தேவனை அன்பு கூறினாலும் நீங்க தேவனை அறிய முடியாது. நீங்க சக மனிதனை அன்பு கூறுனாலும் நீங்க தேவனை அறியாதவர்கள் தான் அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னா, தேவனை நாம் அன்பு கூர்ந்தாதான் அவர் அறிய முடியும். அவரை அறிந்தவன் சக மனிதன் அன்பு கூர்ந்தே ஆவான். அப்ப அன்பு இல்லாத கிறிஸ்தவத்திலிருந்து கிறிஸ்தவத்திலிருந்து மனிதாவின் மானத்தை, மனித நேயத்தை எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்தவமே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்குதுன்னா சுயநலத்துல கலந்து இருக்குது. எனக்கு மிகவும் ஆச்சரியமா காணப்படுது காரியங்கள். ஆண்டவர் சொல்ற காரியம் அப்படியே நடக்குது. வசனம் சொல்லுது, அநேகருடைய அன்பு தணிந்து போகுது. தேவன் மேல இருக்கிற அன்பும் தணிந்து போகுது, சக மனிதர்கள் மேல இருக்கிற அன்பும் தணிந்து போகுது. இந்த அன்பு தணிந்த காலகட்டத்துல
தேவன் இந்த இறுதி காலகட்டத்துல நம்மோடு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் அவரை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, நான் உங்களை நேசிக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்ன நேசிங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அஸ்திபாரம் அன்பு. தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவது எதற்காக தெரியுமா? நம்மோடு பேசுவதற்கு, நம்மளுடைய சுக துக்கத்துல பங்கெடுத்துக் கொள்வதற்கு, நம்ம வழி தவறி போகும்போது நம்மள வழியை சரிப்படுத்துவதற்கு, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல நம்மை தேற்றுவதற்கு, நம்ம காயப்பட்டு இருக்கிற நேரத்துல நம்ம காயத்தை ஆற்றுவதற்கு, நம்ம பலனற்று போன நேரத்துல நம்ம பலனா இருப்பதற்கு, நம்ம மதிமயங்கி முட்டாள்தனமான காரியங்களை முடிவு எடுக்கும் போது ஆண்டவர் தலையிட்டு இது தவறு என்று உணர்த்தி சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு தேவன் நம்முடைய எல்லா காரியத்துல இன்வால்வ் விரும்புறாரு. அதுதான் அன்பு. நம்ம யாராவது ஒருத்தர் நீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க, ஆனா நீங்க என்னுடைய பர்சனல் எல்லாம் வராதீங்கன்னு சொன்னா அது நேசமே இல்லை. உண்மையான அன்பு என்பது என்ன? அது எல்லாவற்றையும் அலோவ் பண்ணும், அது எல்லாவற்றையும் மாற்ற அனுமதிக்கும். நம்மை நேசிக்கிற ஒரு தான் நம்ம மேல அக்கறை இருக்குது. நம்ம மேல அக்கறை இல்லாதவங்க நம்ம நேசிக்கலன்னு அர்த்தம். யாரு கேடு கட்டு போனான்னு ஒருத்தர் நினைப்பாங்கன்னா அது உண்மையான அன்பு இல்ல. அக்கறை உள்ளவர்களுக்கு பின்னாக காணப்படுது அன்பு. அப்ப தேவன் நம்ம மேல மிகவும் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் இந்த எல்லா செயல்பாடுகளையும் அவர் தலையிட விரும்புகிறார். நீ எப்படி பேசணும்னு சொல்றாரு, நீ எதை சாப்பிடணும்னு சொல்றாரு, நீ எதை யோசிக்கணும்னு சொல்றாரு, நீ யார கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு, நீ யார கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்றாரு, நீ யாரோட சேர்ந்து வாழணும்னு சொல்றாரு, யாரும் உன் வாழ்க்கையில வைக்கக்கூடாது சொல்றாரு. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் தீர்மானிக்கிற இடத்துல வந்து நிக்கிறாரு. அந்த தீர்மானிக்கிற இடத்துக்கு வரதுக்கு காரணம் அவர் நம்மள அதிகாரம் பண்ணுகிற இடத்துல இல்ல, அன்பின் உச்சத்துல இருக்கிறார். அவர் நம்மள டாமினேட் பண்ணுவதற்காக வரல, நம்ம மேல அன்பு வச்சு நம்மள டைரக்ட் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பது நம்மள டாமினேட் பண்ணுவது இல்ல, நம்மள டைரக்ட் பண்ணுவது. டைரக்டுக்கும் டாமினேட்டுக்கும் வித்தியாசம். டாமினேட் நம்ம அழுத்தி நம்மளை சிதைச்சு அவர் மேல நிக்கணும்னு ஆசைப்படல, நம்மளோட தோலுக்கு தோலா நின்று நம்மளை டைரக்ட் பண்ண வழி நடத்த விரும்புகிறார். கை பிடித்து கரம் பிடித்து நம்ம நடக்க வேண்டிய பாதையில நடத்த விரும்புகிறார். அதுதான் தெய்வம். அப்ப இந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு தூரம் இருக்க விரும்பல, உனக்கு சமீபமா இருக்க விரும்புறேன், உனக்கு ரொம்ப பக்கமா இருக்க விரும்புறேன், உனக்கு பக்க துணையா இருக்க விரும்புகிறேன். இந்த அன்பின் ஆழத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் மிகவும் நம்மை அதிகமா நேசிக்கிறார். அப்ப தேவன் என்ன பண்ணார்னா, விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் இதை வெளிப்படுத்துறேன். அப்ப நம்ம 3 விதமான கேள்வி. ஏன் தேவன் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும், எதற்கு வாசம் பண்ண வேண்டும், எப்படி அவர் வாசம் பண்ண விரும்புறார், இந்த கேள்விகள் அதிகமாய் நம்ம கேட்கும் போது தேவன் நம்ம மத்தியில இடைப்பார். தேவன் உடனான உறவிற்கு 2 காரியங்கள் ரொம்ப முக்கியம். தேவனோடு ஆழமான உறவுக்கு 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமா பைபிள்ல இருந்து பார்க்கலாம். முதலாவது என்னன்னா, தேவன் அவருடன் ஐக்கியம் பாராட்ட வேண்டும் என்று நாம விரும்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு விருப்பம் வேணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, தொண்டை கரகரன்னு இருக்கு, ஆனா ஐஸ் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு, ரொம்ப ரொம்ப அது மேல ரொம்ப ஆசை அலாதி பெரிய வந்துச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டுட்டு இன்னொரு ஊசியை கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், ஆனா இன்னைக்கு மழை சீத்தல நான் சாப்பிட்டா ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அப்போ விருப்பப்படும் பொழுதுதான் நம்முடைய காரியத்தை செயல்படுத்த முடியுது. ஒரு காரியத்தை பொருட்படுத்தாம, ஐயோ உடம்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இன்னும் அதிகமா தலைவலி வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் தண்ணி மூக்குல கொட்டினாலும் பரவாயில்ல, ஒரு ஐஸ சாப்பிட்டுறேன், இன்னொரு மாத்திரையும் போட்டுக்கிறேன், இல்ல ஒரு ஊசியை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு நம்மை கொண்டு வருவது என்னன்னா விருப்பம். அம்மா அப்பா சொல்லுவாங்க, இவங்க கூட எல்லாம் பேசாத, இந்த இடத்துக்கு எல்லாம் போவாத, இன்னாரோடு பழகாத, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு சொல்லி நம்மளை வழி விளக்கும் போது நம்ம துணிந்து என்ன நம்ம போவோம், அந்த மனிதர்களோட விருப்பம் தான் நம்ம துணிந்து நடக்க வைக்கும். அப்ப இத தவறுக்கு ஒரு மனிதனை விருப்பம் நடத்துமானா, அந்த விருப்பத்தை சரியான பாதைக்கு நம்ம கொண்டு வரணும். நான் ஆண்டவரோடு சேர வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு முதலாவது வேண்டும். என்ன வேண்டும்? கெடுத்துக்கு, நம் வழியை கெடுத்துவதற்கு, நம்ம உறவை கெடுப்பதற்கு, நம் நற்பெயர்களை கெடுப்பதற்கு, நம்முடைய பணத்தை அழிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை பாழாக்குவதற்கு ஒரு பொல்லாத விருப்பம் கொண்டு பொல்லாத செயல்களை நம்ம தீவிரமா செய்ய முயற்சிக்கிறது போல, அதோட சொன்னா அதை விட்டு எல்லாவற்றையும் சரி செய்ய விரும்புகிற தேவன் உறவுல நம்ம விருப்பம் வேண்டும். அப்ப முதலாவது தேவனோடு ஒரு உறவுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விருப்பம்.
அந்த விருப்பம் நம்ம மனதுல ஒரு அணையாத அக்கினியை போல இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்றாரு? நாம முதலாவது என்ன பண்ண வேண்டும்? விரும்ப வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? யார் விரும்பணும்? நீங்க விரும்பணும். கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று, நான் தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் வர வேண்டும் என்று நான் விரும்பணும். விருப்பம் யாருக்கு வரணும்? நீங்க கடவுளோடு இருக்கணும்னு நான் விரும்பினாலும் நடக்காது. நான் கடவுளோடு இருக்கிறேன்னு நீங்க நினைச்சாலும் நடக்காது. விருப்பம் தனித்தனி நபர்களுக்கு வர வேண்டும். அப்ப தேவனோடு நடக்க வேண்டும் என்ற விருப்பம் யாருக்கு வர வேண்டும்னா நமக்கு வர வேண்டும். ஆமென். இந்த விருப்பம் யாரோட வர வேண்டும்? நமக்கு வர வேண்டும். அப்போ பாவம் அப்படின்னு அடுத்தது என்னன்னா, அதற்காக நாம் செயல்பட வேண்டும். விருப்பமா இருக்குது மாத்திரம் இல்ல, விருப்பத்துக்காக நம்ம செயல்பட வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? என்ன செயல்பட போறீங்க? ஐஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட நீங்க கீழே இறங்கி போய் கடைக்கு போய் காசு கொடுத்து ஐஸ் வாங்கி சாப்பிட விரும்புறீங்களே, ஒரு விலைக்கிரயத்தை செலுத்துறீங்களே. அப்போ விருப்பமா இருந்தா முடியாது. விருப்பம் செயலா மாறணும்னா நீங்க அதுக்காக உங்களை அர்ப்பணிக்கணும். செயல்பட வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது உறவு. உன்னத தேவனுடன் நமக்கு இருக்கும் உறவு தான் கிறிஸ்தவம். தேவனோடு இருக்கிற உறவு தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது யாரு? நீ அப்பான்னு கூப்பிடுற, அவரு கூப்பிடுறாரு, ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்கன்னா அது அந்த அப்பா மகன் உறவுக்கும் அப்பா மகள் உறவுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும். அப்ப தேவனோட உறவு தான் நம்மளுக்கு முக்கியத்துவம் வேணும். தேவன் சகலத்தையும் உண்டாக்கி ஆதாமை ஏவாளையும் வைத்து அவருக்கு உணவ விரும்பினார். வசனம் சொல்லுது, அவர் 6 நாள்ல பூமியில எல்லா காரியத்துல உண்டாக்கி அது ஆதாமையும் ஏவாளும் உருவாக்கி வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேலையில அவர்களோடு உலவ வந்தார். என்ன வந்தார்? உலாவ வந்தார். அப்போ அந்த தேவன் மனிதருக்கு இடையே தெய்வீக உறவு இருந்தது. பாவம் தான் இந்த உறவை கெடுத்து போச்சு. எது கெடுத்துச்சு? பாவம். பாவம் செய்யும் போது என்ன நடக்கும்? பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, பாவம் செய்யும் போது தேவனோடு இருக்கிற உறவு கட்டாயிடும், துண்டிக்கப்படும். பாவம் செய்யும் போது என்ன நடக்குன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் நம்மை நேசிக்கிறது குறையாது, நாம தேவன் நேசிக்கிறது இல்லாம போயிடும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாற்றமாக இருக்கிறார். பாவத்தோட காரியம் என்ன ஆகுனா, தயவு செய்து பாவம் செய்கிற மனிதனை தேவன் வெறுக்கிறது இல்ல, பாவம் நம்ம வாழ்க்கையில தேவனை வெறுக்க வச்சிடும். அவன் பாவம் செய்தான் அறிந்து, 3ஆம் பாவம் செஞ்சான் அறிந்துதான் வேலையில தேவன் உலாவ வந்தார். என்ன பண்ணாரு? குளிர்ச்சியான வேலையில உலாவ வந்தாரு. ஆனா அவரை சந்திக்க மனிதனுக்கு தான் மகிழ்ச்சி. அப்ப பாவம் என்பது என்ன செய்யனா, பாவம் தேவன் மேல் நமக்கு இருக்க அன்பை சிதைச்சிடும், தேவன் மேல் நமக்கு இருக்கிற அன்பை ஒழிச்சிடும், தேவன் மேல் நமக்கு இருக்கிற அன்பை கெடுத்து போயிட்டோம். பாவம் என்ற அக்கினி நமக்கு தேவனை நேசிக்கிற அந்த நேசிக்கிற விரிசலை உண்டாக்கிடும். சொல்லிட்டு புரியுதுங்களா? இந்த குளிர்ச்சியான வேலையில ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க தேவன் ஆயத்தமா இருந்தாரு. ஆனா ஆதாமும் ஏவாளும் ஆயத்தமா இல்லை. வசனம் சொல்லிட்டு அவர்களை சந்தித்து அவர்களோடு பேச தேவன் வந்தாரு. ஆனா அவரை கண்டு அவர்கள் போல. அப்ப பாவம் என்ன ஆகுனா, தேவன் நம் மீது வைத்த அன்பை எண்ணம் பண்ணாது. ஏன்னா வசனம் சொல்ற, ஆதாம் பாவம் செஞ்சனால, நீங்க யோவான்ல வாசினா, அவன் பாவி என்று அறிந்துதான் உலகத்தை நேசிச்சார். ஆனா பாவத்தோட விளைவு என்ன தெரியுமா? அந்த உன்னதமான தெய்வத்தையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய அன்பின் ஆழத்தையும் நாம வெறுக்க செஞ்சிருவோம், நாம வெறுத்துடுவோம். அவள் தியாகத்தை புரியாது, அவன் நம்ம கொடுத்த அன்பை புரியாது, அவன் நம்ம கொடுத்த எந்த காரியத்தையுமே அக்கறையும் விருப்பமும் அற்றவர்களாய் நம்ம மாறிடுவோம். மிகவும் தெளிவான காரியம் என்னன்னா, பாவம் என்பது நம்ம பிரிவை, தேவனுடனான உறவை நம் வாழ்க்கையில இழக்க பண்ணும். அந்த நாள் முதற்கொண்டு தேவன் அவர்களின் உணர்வை தொடர, தேவனோடு கூட உறவு அவங்களால் தொடர முடியவே இல்லை. நீங்க வாசிச்சீங்கன்னா தேவன் அந்த நாள்ல அதோட பூமியை விட்டு போயிட்டாரா?
ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வந்தாரு. ஆனா மனிதர்கள் அவர்களோட உறவு வைத்துக் கொள்ள ஆயத்தமா இல்லவே இல்லை. ஆமே, நீங்க வாசிங்கன்னா தேவனுடைய உறவை சரி செய்ய தேவனோடு ஒப்புரவாக மனம் மனிதர்களுக்கு வரவே இல்லை. தேவனோடு கூட உறவை சரி செஞ்சுக்க வேண்டிய எண்ணம் மனுஷனுக்கு வரவே இல்லை. இனி பாவம் செய்கிற மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவனோட போய் ஒப்புரவ மாட்டான். பாவத்தை மறைத்து தேவனை விட்டு ஓடுவான். பாவத்தை நியாயம் பண்ணுவான். பாவத்துக்கு மற்றவங்க மேல குறை சொல்லுவான். ஆனா தேவனிடம் நெருங்குற எண்ணம் மட்டும் வராது. பாவத்தோட விளைவுகள் இப்ப சொல்லுவாங்கன்னா, சில மருந்துகளா சாப்பிட்டா என்ன சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாவம் செய்கிற மனிதனோட சைட் எஃபெக்ட் என்னன்னா, அவன் பாவத்தை ஒத்துக்க மாட்டான். தான் பாவத்துக்கு காரணம் இன்னார் என்று மத்தவங்கள போய் பழி போடுவான். அந்த பாவத்தினால அவன் என்ன பண்ணுவான்னா, பாவத்தை செய்யற மனிதனுக்கு தேவனோட அந்த சரி செய்யணும்னு எண்ணம் வரவே வராது. தேவன் கிட்ட நெருங்கணும்னு எண்ணம் வராது. பாவம் தேவனோட ஒப்புரவாகணும் இல்லை. இது வரைக்கும் தேவனோடு நான் சரியா இருந்தேனே. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆதாம் பாவம் செஞ்சாரு. பாவம் செஞ்ச நேரத்துல தேவன் மனசு மாற அதே மனதோடுதான் ஆதாமை சந்திக்க வராரு. ஆனா ஆதாமுக்கு தேவனை சந்திக்க மனம் இல்லை. ஏவாளுக்கு தேவனிடத்தில் பேச விருப்பம் இல்லை. தேவன் விருப்பப்படுறாரு, தேவன் ஆசைப்படுறாரு, தேவன் முன்னெடுக்கிறாரு, தேவன் தொடர்ச்சியாக பின்தொடராரு. ஆனா அவங்கதான் ஓடினே இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். அது என்னிடத்தில் வந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவன் இரக்கத்தை பெறும். அப்ப ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனோடு வந்து சேருகிற இடம், அவரோடு வந்து பேசுகிற இடம், அவரோடு வந்து பழகுகிற இடம், நாமும் அவரும் ஒன்றோடு ஒன்று இணைகிற இடம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு தனி மனிதனும் தேவனும் மாத்திரம்தான் இருக்க முடியும். எல்லாவற்றிலிருந்து அது தொடர்புகள் துண்டிக்கப்படும். தேவனும் நாமும் ஒன்று இணைகிற இடம் பேர் தான் ஆசரிப்பு கூடாரம். அப்ப என்னன்னா, பழி போடுறான், ஒளிந்து கொள்கிறான், தேவனோட உறவை விரும்ப மாட்டான். இதுதான் பாவத்தோட சைடு எஃபெக்ட். அப்ப உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க இன்னும் பாவத்தை சரி செய்யலன்னு அர்த்தம். தேவ சமூகம் வெறுப்பாகுதா, இன்னும் பாவத்தை சரி செய்யலன்னு அர்த்தம். ஆனா ஆழமா சொல்றேன், தெளிவா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னும் பாவம் நீங்க வந்து மத்தவங்க மேல பழி போட்டு தேவனிடத்தில் உறவை நெருங்குவதற்கு நீங்க தடையை சொல்லுறீங்களா, இன்னும் பாவம் சரி செய்யலன்னு அர்த்தம். ஆதாம் தேவனிடத்தில் வருவதை விட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீர் எனக்கு கொடுத்த ஏவாள் இந்த உறவு மேல பழி போட்டுன்னு தேவனிடத்தில் நெருக்கத்தை தவிர்க்க விரும்புவது பாவம், சைட் எஃபெக்ட். இப்போ மனிதனிடத்தில் சரி செய்யப்படாத பாவம் இருக்குமானா அவங்க குறை சொல்லுவாங்க, குறை சொல்லினே இருப்பாங்க. அப்ப குறை சொல்லுதை நிறுத்திட்டு என்ன பண்ணனா, நாம சரி செய்ய வேண்டியதை சரி செய்யணும். அவனோட சுய முயற்சி சுய நீதியினால் தேவனை நெருங்கவும் முடியவே முடியாது. அத்தி இலைய உடுத்திக்கின்னு எப்படியாச்சும் வந்து பார்த்தலாம்னு முடியாது. அப்போ அவங்க நிர்வாணிகள் தாமே. அப்ப தேவனோட உறவை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு மைக்ல வாசிங்க, மைக் ஆன் பண்ணி வாசி. வசனம் சொல்லுது, தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப இந்த சஞ்சரிக்கிற வார்த்தையும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வந்த உலாவுகிற வார்த்தையும் ஒண்ணுதான். ரெண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான் எபிரேய மொழியில. அப்போ என்னன்னா, உலாவுகிறது, அந்த அதோட ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனோக்கு இறைவனுடன் நெருங்கிய உறவுடனும் அர்ப்பணிப்புடனும் வாழ்ந்தான், இறைவன் அவனை எடுத்துக்கொண்டான். அப்ப இந்த சஞ்சரிப்பு உலாவுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னமா, தேவனுடனான நெருங்கிய உறவு, அர்ப்பணிப்பு. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அர்ப்பணிப்புல ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவருடைய உறவு எதுல இருக்குதுன்னா அர்ப்பணிப்புல இருக்குது. அப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் பிதாவாகிய தேவன் ஆதாமோடு உலாவ வந்தார் என்ற அர்த்தம் என்னன்னா, அந்த உலாவுதல் சஞ்சரித்தல் என்ற வாழ்க்கையின் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நெருங்கிய உறவுடன் அர்ப்பணிப்புன்னு அர்த்தம். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் சரண்டர். அப்ப தேவனோட அர்ப்பணிப்பு இல்லைனாலும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னாலும் உங்களால சஞ்சரிக்கவே முடியாது. நீங்க வாசிச்சீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அந்த நெருங்கிய உறவுல ஏனோக்கு இருந்ததுனால பரலோகத்தின் தேவன் அவனுக்கு என்ன சாட்சி கொடுத்தார்னா, அவன் தேவனுக்கு பிரியமானவன். அப்ப யார் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானவன்னா,
தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருப்பவனோ, தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவனோ தேவனுடைய பார்வையில பிரியமானவன். அவன் உன்னத பாட்டுல வாசிக்கிற மாதிரி பிரியமானவளே பிரியமானவன். இந்த யாரு கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவனாய் மாற முடியும்? தேவனோடு நெருங்கிய உறவையும் தேவனோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நபர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார். வசனம் சொல்றது, ஏனோக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான், பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப தேவனுடைய ரகசிய வருகையில கிறிஸ்தவர்களாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னா என்னன்னா, பிரியமானவர்கள் என்று சாட்சி பெறணும். அப்ப யார் பிரியமானவர்கள் என்று சாட்சி பெறுவார்கள்னா, தேவனோடு நெருங்கிய உறவும் தேவனோடு நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களும் பிரியமானவர் என்று சாட்சி பெறுவார்கள். இந்த பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்றவர்கள் தான் தேவன் வரும்போது எடுத்துக்கொள்வார். அப்ப தேவன் யாரை எடுத்துக்கொள்வார்னா, பிரியமானவர் என்று சாட்சி பெற்றவர்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். வசனம் சொல்றது, யூதா 14ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பேசுறாரு. ஏனோக்கு எதை பத்தி பேசுறாருன்னா, அவர் தேவன் தூதர் ஆண்டோடைய 2ஆம் வருகையை, பகிரங்க வருகை 1000 தூதர்களோடு அவர் வருவார் என்பதை குறித்து பேசுறாரு. எப்ப பேசுறாருன்னா, முதல் 1000 வருஷத்திலே கடைசி இப்ப உலகத்தின் முடிவின் கடைசியில நடக்க போவத அவர் உலகத்தின் தொடக்கத்திலே சொல்றாரு. யார் அவருக்கு விலக்கி சொன்னா? கர்த்தர் யாரோடு நெருக்கமா இருக்கிறாரோ அவர் தன் மனதை திறந்து எல்லாவற்றையும் பேச விரும்புகிறார். வருங்காரியங்கள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் உலகத்துல நடப்பதானாலும் உங்கள் குடும்பத்துல நடப்பதானாலும் உங்கள் ஊழியத்துல எதை தேவன் நடப்பிக்க விரும்புகிறாரோ அந்த பிளான நெருங்கிய உறவு உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு ஏன் கடவுளுடைய பிளானு, கடவுளுடைய மனதின் விருப்பம், கடவுளுடைய மனதின் ஆழம், அவரு நம்ம மேல வச்சிருக்கிற இந்த திட்டங்கள்லாம் நமக்கு தெரியல தெரியுமா? தேவன் சொல்ல தயாரா இருக்கிறாரு, தேவன் பேச தயாரா இருக்கிறாரு, தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்த தயாரா இருக்கிறாரு. ஆனா மனிதர்களாகிய நாம் அவரோடு உறவு வைத்துக் கொள்ள சரியா இல்லை. நம்ம மனசு சரியில்லை. நெருங்கிய தாய் அந்த அப்பா மகன் என்ற உறவுக்குள்ள அவர் வர விரும்புகிறார். அந்த உறவை புறக்கணிக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில கடவுள் பிளானே தெரிய மாட்டேன். நம்ம போய் சொல்றோம் கடவுளுடைய பிளான் இதுதான் சொன்னாலும் ஏன் விளங்கிக்க முடியல, ஏன் புரிந்து கொள்ள முடியலன்னா, ஆண்டவருடைய திட்டத்தை அவங்க தெரிந்து கொள்ளாததுக்கும் புரிந்து கொள்ளாத காரணம் அவங்களுக்கும் கடவுளுக்கும் நிறைய உறவே இல்லை. நம்ம சொல்லிக்கிறோம், என்ன சொல்றோம், நான் அப்பான்னு தான் கூப்பிடுறேன், நான் சர்ச்சுக்கு தான் வரேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன், நான் கடவுளுக்கு கொடுக்க, அதெல்லாம் நம்ம வச்சலாம். உறவு இல்லாம வேஸ்ட். அதனாலதான் நீங்க போய் கொரிந்தியர்ல வாசிச்சீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல தான் உடலை கூட சுட்டெரிக்க ஒப்பு கொடுப்பான் அன்பு இல்லாதவன். அன்பு இல்லாம உன் உடம்ப கூட எரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாம், சகலத்தை இழக்க தயாராகலாம். அன்பு இல்லாம இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனா அன்பு கொண்டு செய்த வித்தியாசம் இருக்கிறது. புரியுதுங்களா? அன்பை தேவன் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான். அப்ப தேவனோடு என்ன ஆனார்னா, ஏனோக்கு 7வது தலைமுறை, ஆதாம்ல இருந்து எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. 7வது தலைமுறையை சேர்ந்த ஏனோக்கு தேவனோடு விருப்பத்தோடு ஒரு இணக்கமான உறவுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஆதாமுக்கு அந்த இழந்தான் தெரியுமா? இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்றேன்னா, ஒரு நல்லதை டேஸ்ட் பண்ணவனுக்கும், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா, ஒரு பெஸ்ட் வாட்சை நான் கட்டின்னு இருக்கிறேன்னு வச்சுங்களேன், அதை உடைச்சிட்டேன், திரும்ப அந்த பெஸ்ட் வாட்சை நான் வாங்கி கட்டணும்னு ஆசைப்படுவேன்ல. எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல கலர் இருக்குது, அது கிழிஞ்சி போயிடுச்சு, இல்லைன்னா ஏதோ ஆயிடுச்சு. அப்ப திரும்ப நம்மளுக்கு ஆசை வரல, திரும்ப அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தணும்னு. அப்ப நமக்குள்ள இருக்கிற உன்னதமான காரியத்தை இழந்து போயிட்டா நம்ம மனசு சொல்லும் அதை எப்படியாச்சும் அடையணும்னு சொல்லும். கரெக்டா? மனித இயல்பு என்னது? இப்ப நான் ஒரு போனை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம மனசு என்ன சொல்ல, திரும்பவும் அந்த போனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்பவும் ஒரு போனாச்சு வாங்கணும்னு நம்ம மனசு சொல்லல, வாங்கி யூஸ் பண்ண வைக்கல. இப்போ தேவனோட உறவை, நெருங்கிய உன்னதமான உறவை இழந்த ஆதாமுக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை. ஆனா ஏனோக்கு அந்த எண்ணம் வருது. நீங்க வாசிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் மேல தேவனும் ஏனோக்கும் நெருங்கி வாழ்ந்ததை ஆதாம் பார்த்தான். ஆதாம் பார்த்து கூட திருந்தணும் முடிவு எடுக்கவே இல்லை. ஆக்சுவலா யாரோட நெருங்கிய உறவு ஆண்டவருக்கு இருந்து இருக்கணும்? ஆதாமோடு தான்.
ஆதாம் தன் தேவனோடு இழந்த உறவை புதுப்பிக்கணும்னு எண்ணமற்ற வாழ்றான். 930 வருஷம் வாழுறான். எத்தனை வருஷம் வாழறான்? 930 வருஷம் வாழுறான். அவன் திரும்பவும் அந்த வருஷத்துல ஒரு நாள் கூட ஆண்டருடைய உறவை திருப்பியும் புதுப்பிக்கணும்னு எண்ணம் மட்டும்தான். அதான் உங்களுக்கு சொல்றேன், விருப்பம் இல்லாதவன் வாழ்க்கையில தேவன் செயல்பட முடியாது. நான் தேவனோடு இணைன்னு விரும்பிட்டா தேவன் என்னோட இணைய வந்துருவார். ஏன்னா அவருடைய நோக்கமும் ஆசையும் என் கூட பேசணும் தான். நான் பேசவே ஆசைப்படாத போது அவர் என்னோட எப்படி பேச முடியும்? நான் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு என் செவியை சாய்க்காத போது அவர் எப்படி என் கூட பேசுவார்? இப்ப ஏனோக்கு 65 வயசுல ஏதோ ஒரு முடிவு எடுத்தாரு. உங்களோட நான் பேசியிருக்கிறேன். அவன் மெத்துசலாவை பெற்றெடுக்கும் போது 65 வயது. 65 வயது 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப என்னன்னா அவருடைய வாழ்க்கையில 300 வருஷம் தேவனோட நடந்தார். அந்த 300 வருஷம் நடந்த எவ்வளவு ஆழமான அனுபவம் தெரியுமா? வசனம் சொல்லு, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, பாவம் என்ன உண்டாக்கும்? பாவம் மரணத்தை உண்டாக்கும் சொன்னா. மரணம் என்பது என்ன? பிரிவு. சரீரத்தை விட்டு உயிர் பிரிவதுக்கு பேர் என்ன? மரணம். தேவனை விட்டு நாம் பிரிவதுக்கு பேரு ஆவிக்குரிய மரணம். கரெக்டுங்களா? அப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆவிக்குரிய மரணத்தை ஜெயிச்சுட்டான். தேவனோடு கூட உறவுல திரும்ப அவன் வந்ததுனால அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். வசனம் அவன் மரணத்தை டேஸ்ட் பண்ணல. ஏன் அவன் மரணத்தை டேஸ்ட் பண்ணலன்னா அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணிட்டான். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில மரணத்தை காணாது இருக்க, மரணம்னா ஆவிக்குரிய மரணத்தை காணாது இருக்க ஒரு வழி என்ன தெரியுமா? தேவனோடு கூட உறவுல நம்ம உன்னதமா உண்மையா இருக்கும் போது தான். நீங்க வாசிச்சும் போது ஆதாம் செத்தத ஏனோக்கு பார்த்தாரு. ஆதாம் செத்ததை யாரு பார்த்தா? ஏனோக்கு பார்த்தாரு. ஆனா ஏனோக்கு செத்ததை எந்த ஒரு மனுஷனும் பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? 7ஆம் தலைமுறைக்கு தேவன் அவனை ஒரு பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணா தெரியுமா? தேவனோடு நெருங்கிய உறவுல இருக்கிற மனிதன் வாழ்க்கையில மரணம் என்பது இல்லை. அவன் தேவனோடு பிரிவை காண முடியாது. சரீரத்தில் இருக்கிற மரணத்தை அவன் காணாமல். ஏன்னா இன்றைய வாழ்ற காலகட்டத்தை தேவன் வருவார். ரகசிய வரைக்கும் மரணத்தை காணாம நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எது ஆழமான அஸ்திபாரம்னா தேவனோடு இருக்கிற உறவு தான். இனி ஆண்டவரோடு கூட உறவே இருக்காது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஆண்டவர் வந்தா போயிடுவேன். நீ போயிடுவோம் சொல்லுதாலும் ஆண்டவர் கிட்ட போக முடியாது. ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆழமான உறவு. ஆமென். அப்ப ஏனோக்கு வாழ்க்கையில என்ன பண்ணார் தெரியுமா? அவர் உறவை ரெஸ்டோர் பண்ணார். ஆண்டவர்கிட்ட போனாரு. எந்த மனிதனும் அவர் வாழ்ந்த 6 தலைமுறையில எந்த மனிதனும் செய்யாத ஒரு காரியத்தை ஏனோக்கு செஞ்சாரு. நான் கடவுளிடத்தில் போனேன். வசனம் சூப்பரா சொல்லுது, எனக்கு ரொம்ப புரிஞ்சது. ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல தேவன் மனிதனோடு நெருங்கிய உறவுக்காக வந்தார். ஆனா 6ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனை தேடி போனான் உறவுக்காக. ஏன் நான் சொல்றேன்னா, தேவன் மனிதனோடு நெருங்கிய உறவு கொள்ள வேண்டிய விருப்பம் என்னைக்கும் மாறாது. ஆனா தேவன் எதிர்பார்க்குது என்ன தெரியுமா? தனி மனிதனுக்கு அந்த விருப்பம் வரணும்னு எதிர்பார்க்கிற. ஏன்னா முடிவு எடுக்கிற திறனை தேவன் நமக்கு வச்சிருக்கிற. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஏனோக்கு வாழ்க்கையில மாற்றத்துக்கு காரணம் தெரியுமா? ஏனோக்கு உறுதியான முடிவு எடுத்தார். நான் தேவனிடத்தில் போறேன், நான் தேவனிடத்தில் நெருங்க போறேன், நான் அவரோட பேச போறேன், நான் அவரோடு பழக போறேன். நீங்க வாசிச்சீங்கன்னா தெளிவா வேதத்துல இருக்கும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். என்ன இருக்குது? நீங்க வாசிங்களா அந்த வசனம் எடுத்து வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு நெருங்கிய உறவுக்கும் தேவனோடு தன்னை அர்ப்பணிக்கும் தயாராயிட்ட. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேதத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம போனா நம்ம வாழ்க்கை மாறும். ஆண்டவர் சொல்ல ஏனோக்கு முடிவு பண்ணார். யார் முடிவு பண்ணா? இன்னைக்கு ஏனோக்கு நம்ம வாழ்க்கையில என்னத்தை காட்டுறாரு தெரியுமா? நீங்களும் நானும் அந்த முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இல்லாத நாள் ஞானஸ்தானம் இதெல்லாம் இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்ல அந்த ஆண்டவர் அந்த உறவை புதுப்பிப்பதற்காக ஏனோக்கு முயற்சி செஞ்சாரு. ஆண்டவரை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நம்ம ஏதோ விதத்துல பாவம் செஞ்சிருக்கலாம்.
ஏதோ துணிகரத்துல செஞ்சிருக்கலாம், ஏதோ புத்தி இனத்துல முட்டாள்தனத்துல செஞ்சிருக்கலாம். திரும்ப திரும்ப வசனம் சொல்ல, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்ப, ஏதோ செஞ்சு வச்சியா? தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவு எடு, ஆண்டர்கிட்ட வருவேன். ஆழமான முடிவு என்ன எடுக்கணும்? இன்னைக்கு ஆண்டர்கிட்ட வரணும். என்ன பண்ணோம்? எத்தனை வாட்டி இப்படியே இருப்போம்? ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் இந்த வசனம் சொல்லுது. அவர் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமா நேசிக்கிறது இல்ல. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் வேத வசனம் சொல்லுது. எனக்கோடு நெருங்கிய உறவு தேவன் வைக்க விரும்பினார் என்றால் உங்களோடவும் என்னோடவும் நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள தேவன் விரும்புகிறார். தேவன் ஆசைப்படுகிறாரு. தேவன் அதற்காகவே இருக்கிறாரு. விளங்குச்சா? நான் சொல்றது புரியுதா? இப்ப தேவன் விருப்பம் உங்க விருப்பமா மாறுமா? நீ தேவனோடு நெருங்கினா 7000 உலகத்தின் முடிவு முதற்கொண்டு எனக்கு தேவன் சொல்லிட்டாரு. அப்ப அந்த ரகசிய அந்த தேவனோடு நெருங்கிய உறவுக்கு காரணம் தெரியுமா? தேவன் தம் மனதை ஷேர் பண்ண விரும்புறாரு. என்ன பண்ண விரும்புறாரு? இந்த உலகத்துல ஆண்டவருக்கு ஒரு உறவு தேவை, ஒரு மனிதன் தேவை. ஆண்டவர் பேசுவதற்கு தூதன் தேவையில்லை, ஆண்டவர் பேசுவதற்கு நீங்களும் நானும் தேவை. ஆண்டவர் தம் மனதின் ஆழத்தை ஷேர் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் தேவை. ஆண்டவர் விரும்புறார். ஆமே. ஆதாமின் 7 கிட்டத்தட்ட என்ன வாசிச்சீங்கன்னா, அவன் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல ஆதாம் என்ன பண்ணான்னா, அவன் பார்த்தாருல, பார்த்து கூட என் மனம் திரும்பன்னு என்ன வரல. இன்னைக்கு மனுஷனுடைய மனசு அப்படிதான். தேவன் ஒரு மனிதோட நெருங்கி வாடுகிறதை, ஒரு இழந்த உறவை இன்னொருத்தன் புதுப்பிக்கிறான். ஆதாம் இழந்ததை ஏனோக்கு கட்டுகிறாரு. கட்டுன பொழுது அதை பார்த்து ஆதாமுக்கு என்ன ஆசை வந்திருக்கும்? நம்மளாலே உறவை புதுப்பிக்க முடியும்னு என்ன தானே வந்திருக்கும். தேவன் ஏனோக்கோடு பேசினார்னா என் கூட பேச மாட்டாரா? என்னை உருவாக்குனவரு, நான் பெற்றெடுத்த என் வம்சத்துல வந்த சந்ததியோடவே தேவன் பேசினார்னா அவராலேயே உருவாக்கப்பட்ட என் கூடவே ஆண்டவர் பேச மாட்டாரு. அந்த உத்வேகத்தினால ஆதாம் ஓடிதானே இருக்கணும். நான் பாவம் என்ன பண்ணதமா, மனதை கடினமாக்கும், இருதயத்தை கடினமாக்கும், உணர்வு அற்று போகும். இருளோடு நம்ம வாழ்க்கையை சம்பந்தப்படுது. நான் சொல்றேன்ல, உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடையும். இருள் அடைந்தவன் யாருடைய ராஜ்யத்துல இருப்பான்னா பிசாசின் ராஜ்யத்துல இருப்பான். பிசாசின் ராஜ்யத்துல இருக்கிறவனை பிசாசு விட்டு கொடுக்க தயாராவே இல்லை. இந்த எல்லாம் எதிர்ப்பெல்லாம் மீறி, இந்த வித பிரச்சனைகள்லாம் மீறி ஒருத்தர் முயற்சி சென்று உத்வேகத்துல தேவனிடத்துல வர்றாரு. அவர்கிட்ட ஏனக்கு ஆமே. எனக்கு வாழ்க்கையில உலகம் முதல் அழிவுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். மெத்துசலான்னு பேரு வச்சாரு. இவன் போகும்போது அது வரும், உலகம் இவன் போகும்போது அழியும்னு சொல்லிட்டு முதல் அழிவையும் ஏனக்கு சொன்னாரு. கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல காணப்பட்ட காரியம்லாம் ஏனக்கு தெரியும். 300 வருஷம் என்ன பேசியிருப்பாரு, என்ன கதையை பேசியிருப்பாரு. நான் மனதுல இந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கிறேன். உலகத்தை குறித்து, மனிதனை குறித்து, உங்களை குறித்து, என்ன குறித்து கூட ஆண்டவர் பேசியிருப்பாரு. சபையை குறித்து பேசியிருப்பாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசியிருப்பாரு, சுவிசேஷத்தை குறித்து பேசியிருப்பாரு, ரட்சிப்பை குறித்து பேசியிருப்பாரு, ஆவியானவர் குறித்து எல்லாவற்றையும் ஏனோடு பேசினாரு. ஆண்டவரோடு இருக்கிற உறவு ஆஸ்தரிப்பு கூடார நம்ம வாழ்க்கையில எதை நினைவுபடுத்த தெரியுமா? ஆண்டவரோடு கூடான உறவை தான் நினைவுபடுத்து. ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுளோடு இருக்கிற ஆழமான உறவை தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் வெளிப்படுத்து நம்ம வாழ்க்கையில. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவன் ஐக்கியத்தை விரும்பினார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு உறவை விரும்பினாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நோவாவோடு வசனம் சொல்லு, நோவா தேவனோட சஞ்சரித்தான். யார் சஞ்சரித்தா? நோவாவோட அப்பா இருந்தார், அவர் சஞ்சரிச்சாரு பைபிள் சொல்ல. நோவா சஞ்சரிச்சாரு. அடுத்தது ஒரு முடிவை யார் எடுக்கிறாங்க? நோவா எடுக்கிறாரு. அப்ப தேவனோட உறவுல இருக்கும்போது மனித ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் அழிய போது, தப்பிச்சுக்க பேழையை உண்டு பண்ணுன்றார். அப்ப தேவன் மனிதனோடு நெருங்கி பேசவும், நெருங்கிய தொடர்பு கொள்ளவும், அவனோடு அந்யோன்யமா ஐக்கியம் கொள்ளவும் தேவன் விரும்புகிறாரு. இன்னைக்கு மனிதன் விரும்பல. நீங்க ரட்சிக்கப்பட்டல, நம்ம யார் யாரோ பேசணும்னு ஆசைப்படுறோம்ல, ஆண்டவர் பேச காத்துனுக்கிறாரு. என்னைக்காச்சும் நான் முழங்கால் படிட்டு நம்ம வீட்டை சாத்திட்டு அமைதியா உட்காந்து நீ பேசுங்க கத்தாவ நான் கேட்கறேன்னு உட்காடுறோமா? தேவையில்லாத கதைகளை பேச நம்ம நேரத்தை செலவழிக்க தெரிஞ்ச நமக்கு தேவையான தேவனோடு உறவாட நமக்கு நேரம் செலவழிக்க நம்ம என்ன வரல. வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் வழங்கப்படும், பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டோம். ஆசையா இரு, ஆண்டவர் கூட பேசுவார். வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை பார்க்கறன்னு ஆசைப்படு. இருதயம் சுத்தமாகும். இருதயம் சுத்தமாச்சா தேவனை பார்த்துரு.
ஆண்டவர் காட்சி அளிக்க மாட்டேன்னு சொல்லவா செய்யறாரு? அப்பாவை பார்க்காத புள்ள இருக்குமா? புள்ளைய பார்க்காத அப்பா இருப்பாரா? நீ ஆசைப்படி, நீ ஆண்டவரை பார்ப்ப. நீங்க ஆண்டவரோட உட்காருங்க, ஆண்டவர் உங்களோட பேசணும், உங்களோட பழகணும், உங்களோட ஆசை வேணும். ஆசை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல. அப்ப ஆசரிப்பு கூடாரம் நம்ம சொல்லுகிற உண்மையின் கருத்து என்னன்னா, தேவனுடைய நித்திய திட்டத்தை விளக்குது. அது டெம்பரவரியான ஒரு கூடாரம். அந்த காட்சி எதை சொன்னா, யுகாயுகமாய் காலங்களை கடந்து நீங்களும் நானும் கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவை காட்டுது ஆசரிப்பு கூடாரம். மிகப்பெரிய மிஸ்ட்ரி ஆசரிப்பு கூடாரம், மிகப்பெரிய ரகசியம். வேத வசனத்தை நீங்க வாசிச்சுன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 7000 வருஷம் உலகத்தோட சரித்திரம் அதுல இருக்குது. கரெக்ட் தானே அருண்? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எத்தனை ஆயிரம் சரித்திரம் இருக்குது? 7000 வருஷம் சரித்திரம் இருக்குது. நோவா காலத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துல 7000 ஆண்டுகள் பரிசுத்தாவியான காலம் என்ன நடக்க போகுதுன்னு அதுல இருக்குது. ஆண்டவர் ஒரு வசனத்துல 7000 வருஷம் சரித்திரத்தை வச்சிருப்பாருன்னா, நீங்க ஆசரிப்பு கூடாரம் ஆதியாகமம் 25ல இருந்து 31 யாத்திராகமம் 25ல இருந்து 31 7 அதிகாரத்தை எழுதுகிறாரு. 7 வார்த்தையில 7000 வருஷம் சரித்திரத்தை அடக்க முடியும்னா 7 சாப்டர்ல என்ன வச்சிருப்பாரு? எவ்வளவு ஆழமாய் தேவனோடு நெருங்குறோமோ அவ்வளவு ஆழமா நம்மளுக்கு புரியும். நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்ம தேவன் எடுத்து பேசுவார். நம்ம ஆண்டவரோட ஏனோக்கோடு பேசினார்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்மளோட பேசுவார். காத்திருந்தா நம்மளோட இடைப்படுவார். வருங்காரியங்களாலும் நிகழ்காரியங்களையும் எல்லாருக்கும் இல்லாத வெளிப்பாடு பவுலுக்கு வந்தது. யாரும் தேவனோட இடைப்படாத அளவுக்கு அவர் இடைப்பட்டார். விளைக்கரையும் சரி, தனிமையில தேவனோட அதிக நேரம் உலாவினதுல சபையின் ரகசியங்களை குறித்து, வருங்காரியங்களை குறித்தும் என்னென்ன ஆவியான எல்லாவற்றையும் பவுல் ஏன் ஆண்டவர் சொன்னா தெரியுமா? பவுல் தேவனோட உறவாடினார். எந்த மனிதன் அந்த காலத்துல அவ்வளவு உறவு இல்லாத நேரத்துல வனாந்திரத்துல ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்புதான் அவர் போனார். ஆமே. ஏன் ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியராகமோ என்னாகும் உமாகமோ மோசையால மாத்திரம் எழுத முடிஞ்சது? எவ்வளவு மனிதர்களா இருந்தோம் மோசே தேவனோடு 40 நாள் சஞ்சரித்தாரு, சாப்பிடாம குடிக்காம. தனிமையாய் தேவனோடு உறவாடுகிறவரோடு ஆண்டவர் பேசுறாரு. ஆச்சரிப்பு கூடாத வெளிப்பாடு யாரு கொடுத்தது? மோசைக்கு கொடுத்தாரு. நீ மலையில காண்பித்த அந்த மாதிரிபடி பூமியில கட்டு, நான் உனக்கு சொல்லதை செய். ஆண்டவர் உன்னோடு சொல்லனா நீ ஆண்டவரோடு காத்திருக்கணும். இந்த அழிஞ்சு போற உலக உறவுகள் எல்லாம் ஸ்டட் டவுன் பண்ணுங்க, தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவன் எல்லாவற்றையும் சொல்லுவார். வசனம் சொல்லுது, மரணத்தை மோசே அடைந்தார், அவர் அடக்கம் பண்ண தேவன் வந்தார். ஆண்டவரோ